ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். Enpayanamungaludan. இன்றைக்கி கொள்ளு பருப்பு கடையல், கீரை பொரியல், ரசம், ரைஸ், இதுதான் என்னுடைய லஞ்ச் மெனு. வாங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் ரெசிபி அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நேற்று உங்களுக்கு ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன பிடிச்சிருந்து என்ன கற்றுக்கிட்டனோ அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான். அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ஃபேமிலியில் எப்போவுமே சின்ன வயசில் கல்யாணமாகி போகிறவங்களுக்கு நிறையவே அப்டக்கிள்ஸ் வரும் இல்லையா? ஏன்னா நிறைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிறதுனால அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மனசு பக்குவப்படுறதுக்கு முன்னையே நிறையா இஷ்யூஸ் அவங்க மேற்கொள்கிறதுனால அவங்க அப்படி இருந்து அவங்களுடைய லைஃப்பில் கற்றுக்கிட்ட எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான் அது. ரீசெண்டாக நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுருக்கேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் வரும்போதும் பெரியவங்கனாலையும் மற்றவங்கனாலையும் இஷ்யூஸ் வரும்போதும் நம்ம கோபப்படுறது இயல்பு தான். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா? கோபம் எல்லாருக்குமே வர்ற ஒரு உணர்வு தான். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்போ அந்த மாதிரி நம்ம கோபப்படும் போது நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டு, சப்போஸ் நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க மேலே நம்ம கோபத்தை காமிக்கிறது, நம்ம சாப்பிடாமல் இருந்து நம்ம உடம்பை கெடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்மளை தான் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான். நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் பல்ல கடிச்சிட்டு சாப்பிடாமல் உடம்பை கெடுத்துட்டு குழந்தை மேலே அந்த கோபத்தை காமிச்சு அந்த தப்பெல்லாம் பண்ணினது உண்டு அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து சொன்னாங்க. இப்போ எல்லாருமே கோபம் வந்தால் எங்கே காமிப்போம்? நம்மக்கிட்ட பெரியவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட காமிக்க முடியாது. அந்த பேச முடியாத சுச்சுவேஷனில் நமக்குள்ளேயே அதை வச்சு அடக்கி நமக்கு கிடைச்ச ஆயுதம் குழந்தைங்க தான், அவங்கக்கிட்ட காமிப்போம். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சின்னதாக காமிக்கிற கோபங்கள், நம்மளோட சடைஞ்சிக்கிற அந்த விஷயங்கள் அந்த குழந்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சர் திட்டுறாங்க, மேக்ஸ் டீச்சர் அவங்கள திட்டுறாங்க, அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சமாக அந்த டீச்சரை வெறுக்க ஆரம்பித்து அது அடுத்த அந்த சப்ஜெக்டை வெறுக்க ஆரம்பித்து லைஃப்பில் அவங்களுக்கு மேக்ஸ்னாலே அலர்ஜி ஆகிடும். அதே மாதிரி பிரின்சிபல் தான் குழந்தைங்களுக்கு வீட்லேயும் நடக்கும். நம்ம சின்ன விஷயங்களை அவங்கக்கிட்ட கோபிச்சுக்கிட்டு சடைஞ்சிக்கிட்டு அவங்கள திட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்துடும். அப்புறம் எதுக்காக இப்படி காரணமே இல்லாமல் நம்மளை திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னு அவங்க அவங்களுக்குள்ளேயே அந்த மனசளவில் ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட குழந்தைகள் லைஃப்பில் நல்லா ஷைன் ஆகிறது ரொம்பவே குறைவு தான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பெரியவங்க ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணுறது, நம்ம கோபத்தை பெரியவங்க கிட்ட காமிக்கிறது, குழந்தைங்க முன்னாடி நம்ம சண்டை போட்டுக்கிறது, குழந்தைங்க கிட்ட நம்மளுடைய கோபத்தை காமிக்கிறது, நம்மளோட கோபம் வந்தால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கோவிச்சிட்ருக்கிறது, இது எல்லாமே நம்மளே அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குற தப்பான ஒரு வழிமுறைகள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிடவே கூடாதுன்னு அக்கா அன்னைக்கு அழகாக எடுத்து சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா அவங்க ஃபேமிலியில் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். 4 பேருமே எல்லாரும் இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட அவங்க பேசி நான் பார்த்ததே இல்லை. நம்ம சகஜமாக நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அப்படிப்பட்ட ஒரு கெட்ட வார்த்தைகள் கூட அவங்க பேசிக்கவே மாட்டாங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ் குழந்தைங்க முன்னாடி அந்த மாதிரி வல்கரான வேர்ட்ஸ் ஆகட்டும் சரி, கெட்ட வார்த்தையாகட்டும் சரி, எதுவுமே அவங்க பேசிக்கிட்டதில்லை. ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்குவாங்க. அது ரொம்பவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை எங்களுக்கு அபி பிறந்தப்போ அந்த பேபியோட நேமிங் செரிமனிக்கு அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்டிருந்தோம். என்ன தான் எல்லாருமே 100% பர்ஃபெக்டாக இல்லைன்னாலும் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அவங்க 4 பேருமே, அப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, குழந்தைங்க 4 பேருமே அந்த ஒரு கெட்ட வார்த்தை கூட அவங்க முன்னாடி பேச மாட்டாங்க. ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க குறை பேசிக்க மாட்டாங்க அதிகமாக. அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் அடுத்தவங்களையும் மட்டம் தட்டி அவங்க பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பொரியல் ரெடி ஆயாச்சு, கொள்ளு கடையலும் ரெடி ஆயாச்சு, ரசம் ஃபஸ்ட்டே ரெடி ஆயாச்சு. இப்போ ரைஸும் வச்சு இறக்கியாச்சு. ஸோ கமகமன்னு ஒரு ரசம், நல்ல ஹெல்த்தியான கீரை பொரியல், ரைஸ் ப்ளஸ் கொள்ளு மசியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தனால கொள்ளு செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி செஞ்சேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.